ராஜமுரளி அவர்கள். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம எந்த அழகு சம்பந்தப்பட்ட பிரச்சனை பார்க்க போறோம் அப்படின்னா, பிம்பிள்ஸ் ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்கு அப்படின்னா அந்த மார்க்ஸ், இந்த தழும்புகள் அப்படிங்கிறது நிறைய காரணத்தினால வருது. தழும்புகள் இருக்கவங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய இஷ்யூவா இருக்கும். அதுக்காக நிறைய ரெமெடிஸ் எல்லாம் வீட்டில் ட்ரை பண்ணுவாங்க. பட் அதையும் தாண்டி அது போகவே போகாது அப்படிங்கிற மாதிரி சிச்சுவேஷன் வரும் இல்லையா? அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இருக்கிற அந்த தழும்புகள் இருக்கிற எல்லா மக்களும் பார்க்க வேண்டிய ஒரு எபிசோட் இது. தழும்புகள் இருக்கிறவங்க மட்டும் இல்ல, தழும்புகள் இல்லாதவங்களும் பார்த்துக்கலாம். ஏன் அப்படின்னா இனிமே தழும்புகள் வராம எப்படி தடுக்கலாம் அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இனிமே வெயிட் பண்ணணும், ஷோக்குள்ள போயிடலாம். ஹலோ மேம், வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஃபைன் ஃபைன். ஸோ நான் சொல்லிட்டேன் தழும்புகள். ஆமா. ஆக்சுவலா தழும்புகள் அப்படிங்கறத விட இது வந்து ஒரு அடையாளமா ஆயிடுறது. தழும்பு அப்படிங்கிறது நாள்பட்ட தழும்பு. சப்போசிங் ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது, அதனால வரதெல்லாம் வந்து இட் இஸ் தழும்பு அப்படின்னு சொல்லலாம். சம்டைம்ஸ் ஒரு சின்ன காயம் இருக்கும், அது வந்து ஒரு கலர் மாற்றம். ஓகே. பெரிய அடையாளமா இல்லைன்னா கூட இந்த பிக்மெண்டேஷன் சேஞ்சஸ் கூட ஒரு அடையாளத்தோட அறிகுறி தான். இந்த மாதிரி வந்து மார்க்ஸ் அப்படின்னு பார்த்தா ஹோல் பாடியிலயும் மார்க்ஸ் நிறைய இருக்கும். ஆனா அதுல வந்து இப்ப நம்ம முகத்துல அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். முகம் அப்படிங்கும்போது சிலருக்கு பார்த்தோம் பாத்தீங்கன்னா ஒரு பளிங்கு முகம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த அளவுக்கு ஒரு கிளாரிட்டியா, கிளியர் ஸ்கின் அப்படிங்கிறது, ஒரு பளிங்கு போன்ற முகம், கிளியர் ஸ்கின் அப்படிங்கிற அந்த மாதிரி ஒரு ஸ்கின் வரணும் அப்படின்னா அதுல எந்த மாதிரி ஒரு அடையாளம், அந்த கலர் மாற்றம் எதுவும் இல்லாம இருக்கணும். அது வருவது அப்படிங்கிறது ஏதான ஒரு சிச்சுவேஷன்ல வரதுக்கான வாய்ப்பு எல்லாருக்குமே இருக்கும். ஆனா அது வந்தாலும் அதை எப்படி போக்குறது அப்படிங்கறத பார்ப்போம். ஒரு காமனா என்னென்ன மாதிரி ஒரு அடையாளங்கள், மார்க்ஸ், ஸ்கார், வாட் எவர் யூ கால், அதெல்லாம் இருக்கு அப்படின்னா, இப்போ வந்து முகத்துல நெற்றி எடுத்துக்கோங்க. அதுல வந்து ஃபோர்ஹெட் லைன்ஸ். இந்த ஃபோர்ஹெட் லைன்ஸ்ங்கிறது நிறைய பேருக்கு இருக்கும். அது ஒரு வயசானவங்களுக்கு தான் வரும் அப்படின்னு நார்மலி இட் இஸ் ஒரு ஒப்பீனியன், ஃபார்ம்டு ஒப்பீனியன். ஆனா அது வயது இல்லாம சின்னவங்களுக்கு கூட வருது. அந்த மாதிரி ஃபோர்ஹெட் லைன்ஸ் வரவங்க ரீசன்ஸ், அவங்க அதாவது என்ன மாதிரி ஒரு ஃபுட் எடுத்துக்கிறாங்க அதை பொறுத்ததும் இருக்கு. அது மாதிரி என்ன ஒர்க், என்ன மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ் ஓரியன்ட் ஒர்க்கில் இன்வால்வ் பண்றவங்களுக்கு இந்த ஃபோர்ஹெட் லைன்ஸ் வரத்துக்கான வாய்ப்பு இருக்கு. இவங்க என்ன செய்யணும் அப்படின்னாக்கா, பொதுவா இந்த மாதிரி மார்க்ஸ் இருக்கிறவங்க எல்லாரும் அது போகிறதுக்காக ட்ரை பண்ணும் பொழுது நிறைய பவுடர் ஃபார்ம்ல, கிரீம் ஃபார்ம்ல இந்த மாதிரி எல்லாம் ட்ரை பண்ணுவாங்க. ஆனா இந்த ஃபோர்ஹெட் லைன்ஸுக்கு அவங்க வீட்லயே அவங்க செஞ்சுக்கிறது ரொம்ப ஈஸியா. ஃபோர்ஹெட் லைன்ஸ் கொஞ்சம் அப்படி வராம இருக்கும்போது வருது, அப்போ ஆரம்பம் அப்படின்னு சொல்லும் போதே அவங்க வந்து ட்ரை கிரேப்ஸ் நம்மளுக்கு ரெடிலி அவைலபிள் ட்ரை கிரேப்ஸை வாங்கி ஜஸ்ட் அந்த லைன்ஸுக்கு மேல அப்படியே தடவிண்டே இருந்தாங்கன்னா, அந்த லைன்ஸ் வந்து ஒரு சின்னதா ஆரம்பமா இருந்ததுன்னா அது வந்து கோடு மாதிரி வராது. ஸோ இது வந்து யார் வேணாலும் செய்ய முடியும். இது அதாவது முதல்ல அவங்க வந்து அதை உணர மாட்டாங்க. the thing is லைன்ஸ் வரப்போறதுன்னு தெரியாது, அப்படியே விட்டுறாங்க. 1 2 3 அனுப்புறேன் தான் they will know that I have ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகே. இந்த மாதிரி வரும் பொழுது இந்த மாதிரி எந்த மாதிரி அடையாளம் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து எல்லாமே ஒரு ஆயில் ஃபார்ம்ல இருந்தாதான் ரிசல்ட் வில் பி கண்டிப்பா 100% ஷியோர் அப்படின்னு சொல்ல முடியும். ஆயில் ஃபார்ம்ல எதை உபயோகப்படுத்தினாலும் அந்த லைன்ஸ்ல இருந்து அவங்க வெளியில வர முடியும். அந்த சருமம் வந்து ஒரு லைன் ஃபார்ம் ஆற அளவுக்கு ஆயிருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் அது ஷ்ரிங்க் ஆகுது. சோ அந்த ஒரு இழந்த மென்மைத்தன்மை, அது ஒரு சுருக்கம் வருது அந்த இடத்துல அப்படின்னா அது வந்து பழைய நிலைமைக்கு கொண்டு வரதுக்கு நம்ம வந்து ஒரு ஆயில் அப்ளை பண்ணிக்கணும். இந்த ஆயில் அப்படிங்கிறது நம்ம நார்மலா கிடைக்கிற மரிக்கொழுந்து, அதாவது மரிக்கொழுந்து அப்படின்னு வரும்பொழுது அதை ஆயில் ஃபார்ம்ல உபயோகப்படுத்துறது நல்லது. அப்படின்னாலும் மரிக்கொழுந்து நிறைய இருக்கு அப்படின்னு சொன்னா அதை ஜஸ்ட் நீங்க அரைச்சிட்டு அந்த சாறை எடுத்து போட்டுட்டாலே அந்த இடத்துல இருக்காது. சிலருக்கு ஃபோர்ஹெட் லைன்ஸ் அதை தாண்டி இப்போ பொட்டு வைக்கிறாங்கல்ல, அந்த பிந்தி மூலமா வரும், இல்ல குங்குமம் வச்சாங்களோ விபூதி வச்சாங்களோ சாந்து வைப்பாங்க. சந்தனம் பூசினா கூட வருது. சந்தனம் பூசினா கூட வருது இல்லையா? அதாவது எனிதிங் அதர் தன், அதாவது அதுல வந்து மிக்ஸ் ஆற ஏதான ஒரு
பொருள் இவங்களுக்கு வந்து ஒவ்வாமை அலர்ஜி ஒரு மாதிரி அலர்ஜிக் ரியாக்ஷனை கிரியேட் பண்ணும் பொழுது அந்த இடத்துல முதல்ல கொஞ்சம் ஒரு அரிப்பு வர ஆரம்பிக்கும். அந்த அரிப்பு வரும்பொழுதே அவங்க நிறுத்திடணும். சில பேர் அதையும் தாண்டி அதே பொட்டு வச்சுக்கிறது அதாவது they will continue. அது எதனால வந்தது அப்படின்னு தெரிஞ்சும் அதை கண்டினியூ பண்ணும் பொழுது அது வந்து ஒரு பிளாக் மார்க்கா மாறிடும். ஓகே. சோ அந்த லெவலுக்கு போகாம அரிப்பு வரும்போது அதை நிறுத்திடுறது பெஸ்ட். சோ இந்த மாதிரி வந்து பொட்டு அப்படின்னு வச்சு வரவங்களுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த மறிக்கொழுந்து ஆயில் அதை உபயோகப்படுத்தலாம். அதை தவிர இவங்க வீட்டிலே இருந்தே என்ன செய்ய முடியும் அப்படின்னா கோதுமை ரவை நைஸா அரைச்சு கோதுமை ரவையை கொஞ்சம் தண்ணியில ஊற வச்சு அவங்க அதை வந்து ஒரு கிரீம் மாதிரி அதுல இருக்கிற பாலே வந்து அரைச்சானாக்கா ஒரு கிரீம் ஃபார்ம்ல வந்துடும். ஓகே. கோதுமைக்குன்னு ஒரு கோதுமை பால் அப்படின்னு இருக்கும் அதுலயே. சோ அதை அரைச்சா அது வந்து ஒரு கிரீம் ஃபார்ம்ல வரும். அந்த கோதுமை ரவையை அரைச்சிட்டு அந்த ஒரு கிரீம் ஃபார்ம்ல வந்ததுக்கு அப்புறமா அதை வந்து ரெகுலரா அந்த பொட்டு வச்சுக்கிற மாதிரி ஒரு திக்கா ஒரு பேஸ்ட் மாதிரி செஞ்சு அந்த இடத்துல ரவுண்டா வச்சு அந்த ஷேப்ல இருக்கும் அந்த ஷேப் மாதிரி அதே இடத்துல வச்சு அவங்க ஒரு 4 hours மாதிரி வச்சுக்கணும். அந்த மாதிரி செஞ்சுட்டே இருக்கும்பொழுது அந்த டார்க்கா இருக்கிற கலர் கொஞ்சம் மாற ஆரம்பிச்சிடும். ஓகே. சோ தொடர்ந்து வந்து இவங்க அதை வந்து உபயோகப்படுத்தும் பொழுது அந்த கலர் மாதிரி அந்த நார்மல் ஸ்கின்னா வந்துடும். அதே மாதிரி அவங்க வந்து இதெல்லாம் எங்களால செய்ய முடியாது அப்படின்னு சொன்னாக்கா அந்த இழந்த கலரை கொடுக்கறதுக்கும் அவங்களுக்கு வந்து இந்த அரிப்புலேந்து வெளியில வர்றதுக்கும் கைவசம் ஆவாரம்பூ. இந்த ஆவாரம்பூ வந்து சருமத்துக்குன்னே அது அந்த பூ இருக்கு. பொன் கலர் அதோட கலர் பொன் கலர் மாதிரி அது என்ன மாதிரி ஒரு சருமம் ஒரு மாற்றம் அதுல பிக்மெண்டேஷன் மார்க்ஸ் எதனால வந்த மாற்றத்துக்கான ஒரு அறிகுறி இருந்தாலும் இல்ல மாற்றமே வந்திருந்தாலும் அந்த கலரை மறுபடியும் கொண்டு வரதுக்கு அந்த ஆவாரம் பூ இருக்கு. ஆக்சுவலி இந்த ஆவாரம் பூ நார்மலா நீங்க எல்லாமே ரோட் சைடுல பார்க்கலாம். அப்படியே கீழே விழுந்திருக்கும். அதோட வேல்யூ நம்மளுக்கு தெரியல. இயற்கை அப்படின்னு வரும்போது வேல்யூவை யாரும் கன்சிடர் பண்றது இல்ல. பட் அதே ஆவாரம் பூவை எங்க கிட்ட ஒரு தயாரிப்புல ஆவாரம் பூ ஸ்க்ரப் அப்படின்னு வச்சிருக்கோம். ஏன் அதை ஸ்க்ரப் ஃபார்ம்ல வச்சிருக்கோம்னா மெயினா இந்த மாதிரி வந்து இந்த ஆவாரம் பூ உபயோகப்படுத்துறவங்க யாரா இருந்தாலும் அவங்களுக்கு வந்து எந்த மாதிரி ஒரு சேஞ்ச் நீங்க சொல்ற மாதிரி ஒரு பொட்டு வச்சிருந்த மார்க்கோ இல்ல ஃபோர்ஹெட் லைன்ஸ்னால வந்த மார்க்கோ எந்த மாதிரி வர மார்க்ஸ்லயும் ஒரு கலர் மாற்றம் கண்டிப்பா இருக்கும். ஓகே. சோ அந்த சேஞ்ச் ஆஃப் பிக்மெண்டேஷன் சேஞ்ச் ஆஃப் கலரிங் அந்த மாதிரி வரும்போது இந்த ஆவாரம்பூ ஸ்க்ரப் ஹெல்ப்ஸ். பட் ஆவாரம்பூ ஸ்க்ரப்பை நம்ம உபயோகப்படுத்துறதுக்கும் நம்ம ஏதான ஒரு ஆயில் ஃபார்ம்ல ஸ்கின் அப்ளை பண்ணணும். ஓகே. இப்போ வந்து பிந்தி மார்க்ஸ் ஆனாலும் சரி இல்ல ஃபோர்ஹெட் லைன்ஸ் ஆனாலும் சரி இதை தாண்டி சில பேருக்கு பாத்தீங்கன்னா சீக்ஸ்ல 2 பக்கமும் ஒரு கலர் மாற்றம் அது வந்து தட் இஸ் அவுட் ஆஃப் ஹீமோகுளோபின் சேஞ்சஸ்ல வர்றது. சில பேர் ஐ மீன் ஜியோகிராபிக்கலி சில ஏரியால இருக்கிறவங்களுக்கு வருது. சில பேருக்கு வந்து மோஸ்ட்லி இது வந்து இன்டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு வருது. இந்த மாதிரி வரதுக்கான காரணம் இருந்தாலும் அது முதல்ல கொஞ்சம் ஸ்மால் லெவல்ல ஒரு பிரவுன் மாதிரி ஒரு கலர்ல வரும். அதுக்கப்புறமா கொஞ்சமா இருக்கிறது பெருசா ஆகும். இந்த மாதிரி இருக்கிறவங்க முதல்ல வந்து ஒரு ஆயில் ஃபார்ம்ல முதல்ல அப்ளை பண்ணணும். அந்த எண்ணெய்ங்கிறது எப்படின்னா இவங்களோட ஸ்கின் ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின்னா இருந்ததுன்னா குலாபி ஆயில் ரோஸ் வந்து ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. ஸோ இந்த ரோஸ் ஆயிலை அவங்க வந்து முகத்துல தினம் தடவிக்கிறது அதுக்கு மேல இந்த ஆவாரம்பூ ஸ்க்ரப்பை உபயோகப்படுத்துறது இதெல்லாம் தொடர்ந்து உபயோகப்படுத்தினாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஒரு பட் அவங்க வந்து they have to go for I mean clinical ஒரு blood test எடுத்து அந்த ஹீமோகுளோபின் லெவல் வந்து சரியா இருக்கான்னு பார்த்து செக் பண்றதெல்லாம் it is their job. அது பண்ணிதான் எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பெரிய ப்ராப்ளம் என்ன அப்படி பாத்தீங்கன்னா அந்த பிளாக் சர்க்கிள் கருவளையம் அப்படிங்கிறது ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் நிறைய பேருக்கு வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது வந்து ஏஜ் வைஸ்ல நம்ம சொல்ல முடியாது இல்லையா? அது வரதுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் தானேங்க. see the life has become very stressful. ஆமா. அது வந்து எந்த வயசுலயுமே இருக்காது. ஆமா. see there is no age for stress oriented ஒரு மார்க் அப்படின்னு பார்த்தா it is அண்டர் ஐ டார்க்னஸ். அதே மாதிரி அண்டர் ஐ டார்க்னஸ்க்கு வந்து
உங்களுக்கு வந்து ரெடியா இருக்கிற பால், வெண்ணெய், அந்த மாதிரி டெய்ரி ப்ராடக்ட்ஸை நீங்க கண்ணை சுத்தி ரெகுலரா போட்டுட்டு இருந்தீங்கன்னா அந்த டயர்சம்னால வர ஒரு முதல் அதாவது சருமத்தோட ஒரு மாற்றம், அது முதல்ல கொஞ்சம் ஒரு டல்னஸ் இல்ல, அது வந்து டார்க்னஸ் விட முதல்ல அது வந்து திக்காயிடும். ஓகே. ஸோ அண்டர் ஐ வந்து ஒரு ஆயில் கிளான்ஸ் இல்லாத ஏரியான்றதுனால நீங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கும் போது ஜஸ்ட் இட் லூசஸ் இட்ஸ் ஒரு மென்மை தன்மை, அது குறைஞ்சிடனே அந்த இடத்துல டார்க்கா தெரிய ஆரம்பிக்கிறது, அவ்வளவுதான். இட் டசன்ட் கோ டார்க். ஆக்சுவலி நீங்க சாஃப்டா வச்சுட்டே இருந்தீங்கன்னா அந்த டார்க்னஸ் போகும். தட் இஸ் ஒன். அதனாலதான் நீங்க வந்து பாலை உபயோகப்படுத்துங்க, வெண்ணெய் உபயோகப்படுத்துங்க. வெண்ணெய் அப்ளை பண்ணலாமா? வெண்ணெய் கூட இந்த மாதிரி வந்து டெய்ரி ப்ராடக்ட்ஸ் உபயோகப்படுத்தும் பொழுது கண்ணுக்கு எதனால வந்து ஒரு ஹெக்டிக்கான ஒரு ஒர்க் நீங்க கொடுக்குறீங்களோ அதுலேருந்து வெளியில வரதுக்கும் அது ஹெல்ப் பண்ணும். ஸோ கொஞ்சம் சாஃப்டாக்கும். இதையும் தாண்டி ஆக்சுவலா அந்த கண்ணை சுத்தி போடுறதுக்கும் இந்த ஆவாரம்பூ ஸ்க்ரப்பை நீங்க உபயோகப்படுத்தலாம். ஆவாரம்பூ ஸ்க்ரப்பை உபயோகப்படுத்தும் போது அதுலயும் கொஞ்சம் வெண்ணெயை போட்டு கொஞ்சம் சாஃப்ட் ஆக்கிட்டு உபயோகப்படுத்தினீங்கன்னா அந்த கருவளையம் ஸ்லோவா போக ஆரம்பிக்கும். இதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம முகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம். அதுல லைன் பை லைனா வரும்னா இந்த நோஸ், ரெண்டு பேருக்கு, சில பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு பக்கம் மட்டும் சர்க்கிளா இருக்கும், பிளாக்கா. மூக்கு மேலே சொல்றீங்களா? மூக்கு மேல சில பேருக்கு இருக்கும். அத மூக்கு மேல வர கருப்பு அப்படிங்கிறது நோஸ் கொஞ்சம் ப்ரொஜெக்டடா இருந்தது. இட் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் அ நோஸ். நீங்க வந்து வெயில்ல போறீங்க, அப்ப வந்து டைரக்டா இந்த சன் ரேஸ் அஃபெக்ட் பண்றது சில பேருக்கு வந்து மூக்கு. ஸோ இவங்க வந்து சன் அஃபெக்ட் பண்றதுன்னு தெரிஞ்சு சன்ஸ்கிரீம் போடலாம். இல்ல போடுறதுக்கு அந்த மாதிரி வெயில போகிறதுக்கு முன்னாடி நீங்க ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா பண்ணறதை விட போகிறதுக்கு முன்னாடி வந்து யூ கேன் ஹாவ் எ வாஷ் வித் ஜஸ்ட் மில்க் ஆர் நம்ம வந்து வெள்ளரிக்காய் ஜூஸ் இதெல்லாம் போட்டு நம்ம ஒரு வாஷ் கொடுத்தோம்னா அந்த மாதிரி மூக்குக்கு மேல வந்து சன்ரேஸ் வந்து டைரக்டா அஃபெக்ட் பண்ணாம இருக்கும். அதே மாதிரி திரும்பி வீட்டுக்கு வந்த உடனே நம்ம வாஷ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி மூக்கு மேல கருப்பு இருக்கிறவங்களுக்கு எங்க கிட்ட வந்து ஒரு ஆயில், ஸ்கின் ஆயில்னு சொல்லுவோம். இந்த மூக்கு மேல கருப்பு, அதே மாதிரி வந்து ரெண்டு சைடும் கருப்பு, இவங்க அது மாதிரி வரவங்களுக்கு நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஹோல் பாடியில கூட இருக்கும். இப்ப கையில கூட இருக்கும். அவங்க முழங்கைக்கு கீழே வந்து கொஞ்சம் கலர் மாற்றம் இருக்கும். இத மாதிரி இருக்கிறவங்களுக்குன்னு ஸ்கின் ஆயில்னு ஒரு தயாரிப்பு இருக்கு. அந்த ஸ்கின் ஆயில் அப்படின்னு அதுக்கு ஏன் பேர் வச்சோம் அப்படின்னு சொன்னா அது வந்து சருமம் சம்பந்தப்பட்டமான எந்த விதமான ஒரு மாற்றம் இருந்தாலும் அது வந்து கியூர் பண்ணக்கூடிய ஒரு ஆயில் இல்லையா? இட் இஸ் ப்ரொடெக்டிங் அண்ட் இட்ஸ் ஆல்சோ கியூரிங். அந்த மாதிரி அதுல என்னெல்லாம் சேர்க்கணும் அப்படின்னாக்கா இப்ப இங்க இதுல இருக்கு. அந்த இன்கிரிடியன்ட்ஸ் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். தலைமுறை பத்தி நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம், தொடர்ந்து பேசலாம். ஆக்சுவலி there is a network problem இல்லையா? அதனால வந்து இப்போ வந்து டெலிஃபோன் லைன்ஸ் நிறைய பேருக்கு கிடைக்கிறது இல்லை. இவங்க எல்லாரும் லைன் கிடைக்கலன்னா நீங்க வாட்ஸ்அப் பண்ணிட்டாக்கா நாங்க உங்களோட நேமும் அதுலயே இருந்ததுன்னா எங்க ஸ்டாஃப் உங்களை வந்து கான்டாக்ட் பண்ணுவாங்க. அதனால நீங்க லைன் கிடைக்கலன்னா வாட்ஸ்அப் பண்ணிடுங்க. வாட்ஸ்அப் நம்பர் சேம் வாட்ஸ்அப் நம்பர் 9841591979. ஓகே, அந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா இப்போ நெட்வொர்க் ப்ராப்ளம் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு அப்படிங்கிறதுனால. அண்ட் ஓகே, நம்மளுக்கு இந்த ஹோல் பாடி ஆயில் இல்லையா? இது ஏன் ஹோல் பாடி ஆயில்னு சொல்றோம்? இல்ல இப்ப இந்த மூக்குக்கு மேல அதுதானே. ஆமா, அத பத்தி தான் பார்த்துட்டு இருந்தோம். மூக்குக்கு மேல அந்த டார்க்னஸ் வரவங்களுக்கு பொதுவா அந்த சருமம்ங்கிறது அவங்க வந்து ப்ரோன் ஃபார் எனி அலர்ஜி அந்த மாதிரி டைப்பா இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ஹோல் பாடியா ஒரு ஆயில் அவங்க உபயோகப்படுத்தினாங்கன்னா அவங்களுக்கு வந்து முழங்கையில, முழங்கால் அந்த மாதிரி ஒரு கருப்பு இருந்தாலும் அது சரியாகும். இந்த மூக்கு மேல ஒரு டார்க்னஸ் வருது, மூக்கை சுத்தி ஒரு வளையம் வருது, இந்த மாதிரி இருக்கிறவங்க ஹோலா யூஸ் பண்ணிக்கிறதுக்கு இப்போ ஹோல் ஃபேஸ் அவங்க உபயோகப்படுத்தலாம். அதையும் தாண்டி வந்து நெக், முழங்கை, முழங்கால். அதனால வாரத்துல ஒரு தடவை இந்த ஸ்கின் ஆயில்னு ஒண்ணு எங்களோட தயாரிப்புல இருக்கு. அது என்ன, ஹோல் பாடிக்கு அதை உபயோகப்படுத்திக்கலாம். இதுல என்னெல்லாம் இருக்குன்னா வெள்ளரி விதை, வெள்ளரிக்காய் ஜூஸ் எப்படி வந்து கண்ணை சுத்தி கருவளையத்துக்கு நல்லதுன்னு சொல்றோமோ அத மாதிரி வெள்ளரி விதை ஆக்சுவலா தூளாக்கி நீங்க வந்து ஒரு பால்ல கலந்து போட்டுண்டாலும் அந்த எஃபெக்ட் வில் பி வெரி குட் ஃபார் பிக்மெண்டேஷன். பட் அதெல்லாம் தனித்தனியா செய்ய முடியாது அப்படின்னு சொல்லறதுனால வெள்ளரி விதை,
கசகசா, பாதாம், வால்நட் இந்த 4மா சேர்ந்து எடுக்கிற ஒரு ஆயில் தான். அந்த 4தோட கலவை. இதோ இங்க கூட அந்த ஒரு சாம்பிள் இருக்கு. அதுல அது மொத்தமா 4மா சேர்ந்து அதுல இருந்து எடுக்கிற ஒரு ஆயில் தான். இந்த ஆயிலை உபயோகப்படுத்தும் பொழுது, இது தொடர்ந்து உபயோகப்படுத்தும் பொழுதுதான், அது ஒரே நாள்ல ஆயில் போட்டுட்டு மூக்கு மேல இருக்கிற கருப்பு போகுமான்னா தட் இஸ் ரூல்ட் அவுட். கண்டிப்பா அது போகாது. அது ஏன் போகாதுன்னா, அந்த டார்க்னஸ் வர்றதுக்கு காரணம், உங்களுக்கு வந்து டார்க் ஆனவுடனே தான் நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. அது ஒரு 2-3 மந்த்ஸா அந்த சருமம்ங்கிறது அந்த தன்மை மாற ஆரம்பிச்சிருக்கும். ஓகே. சோ இது வந்து ரொம்ப நாளா இருக்கிறதுனால நீங்க உபயோகப்படுத்துறதும் கொஞ்சம் தொடர்ந்து உபயோகப்படுத்தும் போது உங்களுக்கு கண்டிப்பா அந்த வந்து கலர் வந்து மாற்றம்ங்கிறது மறுபடியும் பழையபடி வந்துடும். சோ இந்த ஸ்கின் ஆயிலை வந்து உபயோகப்படுத்துறது வாரத்துல 2 நாள் நீங்க உபயோகப்படுத்தினீங்கன்னா, அன்னைக்கு உபயோகப்படுத்தும் போது இந்த ஆவாரம்பூ ஸ்க்ரப்பும் அந்த ஆயிலோட கலந்து, பால், இது 3மா கலந்து ஹோல் பாடி ஸ்க்ரப் மாதிரி நீங்க யூஸ் பண்ணிட்டீங்கன்னா, எந்த மாதிரி ஒரு கலர் மாற்றமும் இல்லாத, நீங்க முதல்ல கேட்டீங்க இல்லையா, கிளியர் ஸ்கின் ஆஃப் த ஹோல் பாடி வில் கெட் பேக். ஃபைன். இப்போ பிக்மெண்டேஷன் அப்படிங்கிறது அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட பிம்பிள்ஸ் அப்படிங்கிற ஒரு பெரிய இஷ்யூனால மார்க்ஸ் நீங்க சொன்ன மாதிரி அவங்களே பர்ச்சேஸ் பண்ணிக்கிறாங்க. தே ஆர் கிரியேட்டிங், அதை வந்து பிஞ்ச் பண்ணி அந்த மாதிரி விஷயங்களா இருக்கு. ஸோ அது வந்து பிஞ்சிங் தவிர பண்ணாம இருந்தா கூட சில பேருக்கு அது கொஞ்ச நாள் அதுவே மறைஞ்சு ஒரு மார்க்ஸ் கிரியேட் பண்ணிடும். அது ஒண்ணு. இந்த மாதிரி பிம்பிள்ஸ் நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம வந்து ஸ்கின்னுக்கு வெளியில வருது அப்படின்னு. சில பேருக்கு என்ன ஆகும்னா ஸ்கின்னுக்குள்ளேயே அது பிம்பிள் ஆகி அது ஒரு மார்க் ஆகும் இல்லையா? அதாவது உள் பக்கம் இருக்கும், ஆனா வெளியில மட்டும் அந்த ஒரு அவங்க மட்டும் ஃபீல் பண்ண முடியும். ஆமா, அவங்க கையை வச்சு டச் பண்ணி பார்த்தாங்கன்னா அந்த இடத்துல ஒரு பரு இருக்குங்கிறத ஃபீல் பண்ண முடியும். இத மாதிரி இருக்கிறது என்னன்னாக்கா, அது வந்து சப்சைட் ஆகும், அதனால வந்து வலி இருக்கும். சோ இந்த வலியிலேருந்து அவங்க நிவாரணம் கிடைக்கணும்னாக்கா ஒரு ஐஸ் பேக்ஸ் அடிக்கடி வைக்கணும். சரி, நீங்க சொல்றீங்களே அந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கு அப்படின்னு சொன்னா, அவங்க அந்த இடத்துல ஐஸ் பேக்ஸ வச்சாக்கா அந்த சருமம்ங்கிறது கொஞ்சம் அந்த வலி பெயின் வந்து போகும். முதல்ல வலி போனாலும் அந்த அந்த பருக்களுக்கான காரணம்ங்கிறது ஒரு ஹீட். ஸோ தே கோ கூல் பை கீப்பிங் அன் ஐஸ் பேக். அதை எக்ஸ்டர்னலா நம்ம செஞ்சுக்கிறோம். இன்டர்னலா யூ ஹாவ் டு கீப் யுவர் செல்ஃப் கூல். அப்படிங்கிறதுக்கு நீங்க எடுத்துக்கிற ஜூஸ் இன்டேக்கா நிறைய ஜூஸ் எடுத்துக்கோங்க, நிறைய பழங்கள் எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி சாப்பிடும் பொழுது இந்த பிரச்சனை வராம இருக்கும். சோ இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம எக்ஸ்டர்னலா நம்ம அப்ளிகேஷன்ல எல்லாமே மாத்த முடியும்னாலும் நம்ம இன்டேக்கா எடுத்துக்கிறதும் செய்யணும். சோ இந்த மாதிரி பருக்கள் அப்படின்னு ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது வரும்போது அந்த மார்க்ஸ் இல்லாம இருக்கிறதுக்கு இவங்க வந்து உணவு அப்படிங்கறத கொஞ்சம் ஒரு கண்ட்ரோல்டா இருக்கணும். நிறைய ஃப்ரைட் ஐட்டம்ஸ் எடுத்துக்காம இருக்கணும். அதே மாதிரி வந்து சாப்பிடுற உணவு வந்து ரொம்ப ஃபாஸ்டா சில பேர் வந்து அதை மென்று சாப்பிடுறதுன்றது இருக்கவே இருக்கிறது இல்லை. அந்த மாதிரி இருக்கும்போது தே எண்ட் அப் வித் இன்டைஜஷன் ப்ராப்ளம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் பருக்கள் வர ஏஜ்ல பருக்கள் கொஞ்சம் சிவியர் ஆகும். ஓகே. ஸோ அப்போ வந்து டீப் போர்ஸ், இந்த பள்ளம் பள்ளமா வருது, இதெல்லாம் வரும். இந்த மாதிரி பருக்களுக்கு பள்ளம் பள்ளமா வரா மாதிரி இன்னொன்னு என்னன்னாக்கா, மீசில்ஸ் வந்த மார்க்ஸ், அது வந்து பெருசாவே தெரியும். அது வந்து இட் இஸ் நாட் பர்ச்சேசிங் ப்ராப்ளம் எனிவே, அதுவும் வந்து ஒரு அடையாளமா இருக்கும். இந்த மாதிரி வந்து டீப் போர்ஸுக்கெல்லாம் இவங்க வந்து ஆயில் அப்ளை பண்ணி எய்தர் மரிக்கோந்து ஸ்கின் ஆயில், இந்த மாதிரி வந்து ரோஸ்ல எடுக்கிற ஆயில், இது எல்லாமே ரெகுலரா மாறி மாதிரி உபயோகப்படுத்தலாம். உபயோகப்படுத்தும் போது அந்த சருமத்தோட தன்மை மாறிடும். அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி ஒரு ஆவாரம்பூ ஸ்க்ரப்போ இல்லைன்னாக்கா ஜாதிக்காயில கூட நீங்களே செஞ்சுக்கலாம். ஜாதிக்காயை வந்து நல்ல தூள் செஞ்சு அது வந்து ஒரு ரவை ஃபார்ம்ல இருக்கும்போது அதுல கொஞ்சம் கடலை மாவு மட்டும் ஆட் பண்ணி அதை வந்து ஃபேஸ்ல போட்டு ஒரு ½ an hour கழிச்சு வாஷ் பண்ணும்போது அந்த ஸ்கின் வந்து ஆயில்லாம் உபயோகப்படுத்தும் போது தன்மை மாறும். அந்த சமயத்துல இதையும் உபயோகப்படுத்தும் போது பழையபடி அந்த கிளியர் ஸ்கின் கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். ஓகே. இந்த நெக்ல பாத்தீங்கன்னா சில பேருக்கு லைன்ஸ் இருக்கும், சில பேருக்கு அதுவே டார்க் ஆகி அது ஒரு மாதிரி சர்க்கிள் மாதிரி இருக்கும். சோ அந்த மாதிரி ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றவங்களுக்கு லைன்ஸ் நெக்லஸ் அப்படினே சொல்வாங்க. அது வந்து இட் இஸ் நார்மலி எல்லாருக்கும் வரது இல்ல. ஓகே. ஷார்ட் நெக் அவங்களுக்கு கொஞ்சம் வரும். அவங்க வந்து ஷார்ட் நெக்கா இருக்கிறவங்க
பொதுவா வந்து ஃபேஷியல் ஸ்ட்ரோக்ஸ் எல்லாம் அடிக்கடி போவாங்க. அந்த மாதிரி ஃபேஷியல் பண்ணிக்கும் பொழுது இவங்க வந்து மேல் நோக்கி செஞ்சுட்டே இருப்பாங்க. சில சமயம் சில பேர் வந்து கீழ்ப்பக்கமும் செய்வாங்க. அந்த மாதிரி ஸ்ட்ரோக்ஸ் நிறைய கொடுத்துட்டு இருக்கும்போது ஃபேஸை வந்து ஸ்ட்ரக்சர் மாறும் பொழுது இந்த நெக் அது வந்து என்ன ஆகும், அது ஃபார்மா வந்து இட் ரெஸ்ட்ஸ். see the whole face rests on your neck. நெக்க மட்டும் வந்து கவனிக்காம முழுக்க முகத்தை ஒரு கன்சிடர் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரோக்ஸ் மாறி மாறி கொடுத்து அடிக்கடி செஞ்சுக்கும் பொழுது இது வந்து பார்லர்ல போய் நீங்க பண்ணிக்கணும்னு இல்லை. சில பேர் வீட்லயே கூட சும்மாவே ஏதோ அவங்களே செஞ்சுப்பாங்க. அந்த மாதிரி எல்லாம் செஞ்சுக்கும் பொழுது என்னன்னா முகம் அப்படின்னா அது கழுத்தும் அதுல சேர்ந்தது அப்படின்னு நீங்க என்னதான் நீங்க என்ன முகத்துக்கு செஞ்சாலும், இப்ப நான் சொல்றேன் இந்த ஆயில்லாம் ஸ்கின் ஆயில் எதுக்கு கொடுக்கறோம்னா முகம் மட்டும் இல்ல, நீங்க நேர கழுத்துக்கும் சேர்த்து போடுங்க அப்படின்னு சொல்லி. சோ கழுத்தையும் சேர்த்து மேலிருந்து கீழ் வர, அதாவது கீழேந்து மேல போக கூடாது. எப்பவுமே இந்த மாதிரி வந்து ஷார்ட் நெக் இருக்கிறவங்களுக்கு இந்த லைன்ஸ் வரவங்க எல்லாருமே இதே ஸ்கின் ஆயில உபயோகப்படுத்தலாம். அப்படி இல்லைன்னா இதுல நான் போட்டிருக்கிற இன்கிரீடியன்ஸை நான் சொல்லியிருக்கேன், அவங்களே அதை தயாரிச்சு அவங்களேவும் உபயோகப்படுத்தலாம். ஆனா உபயோகப்படுத்தும் போது எப்போதுமே அவங்க வந்து மேலிருந்து கீழ் வரைக்கும் பண்ணணும். இப்படி டவுன்வர்ட்ஸ்ல செய்யும் பொழுது நெக்கோட அமைப்புங்கிறது கொஞ்சம் மாறும். இருந்தாலும் பாண்ட் ஃப்ரேம் இஸ் பாண்ட் ஃப்ரேம் தான். இவங்க வந்து நெக்குக்கு வந்து சில எக்ஸசைஸ்லாம் கொஞ்சம் பண்ணணும். ஓகே, நெக் எக்ஸசைசஸ் பண்ணாங்கன்னா the very short neck will become little long. Okay, so அதுதான் அவங்களுக்கு வந்து permanent solution to get relief of the marks. அந்த லைன்ஸ் எப்ப மாறும்னாக்கா நம்மளோட ஃப்ரேம்ல கொஞ்சம் சேஞ்ச் கிடைக்கும் போது. சோ அதனால வந்து முகத்துக்கு நிறைய ஸ்ட்ரோக்ஸ் கொடுத்து முகத்தை கொஞ்சம் பெருசா ஆக்கினாங்கன்னா நெக் அகைன் அது வந்து இத்தனை ஒரு இட் ஹாஸ் டு டேக் த ஹோல் லாட் இல்லையா. இப்ப வந்து நம்மளோட முகத்தை அப்படியே அதுதான் தாங்கிக்கிறது. சோ அதனால வந்து நம்ம முகத்துக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை வந்து பிக் சீக்ஸா பண்ணணும்னு சொல்லி பண்ற ஒவ்வொரு ஸ்டெப்புமே நெக்ல வந்து லைன்ஸ் வர்றதுக்கான அறிகுறியா மாறுறது. அதனால நீங்க வந்து முகத்துக்கு எப்போ என்ன செஞ்சாலும், இப்ப நான் சொல்றதெல்லாம் நீங்க செஞ்சாலும் எல்லாருமே செய்ய வேண்டியது என்னன்னா முகத்தோட சேர்ந்த கழுத்து. ஓகே, அப் டு டவுன் தான், டவுன் டாப் கிடையாது. இப்போ பிம்பிள்ஸ் வரதுனால மார்க்ஸ் வருது ஒரு சைடு இருந்தாலுமே சிலருக்கு வந்து இந்த டாண்ட்ரஃப் அப்படிங்கிறது ஃபேஸ்ல படும்போது மார்க்ஸ் வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. அது அப்படிதானா? இல்ல டாண்ட்ரஃப் வந்து அது ஃபேஸ்ல விழறது அப்படின்னு வரதுனால மார்க்ஸ் வருது கிடையாது. பிம்பிள்ஸ் இருக்கிறவங்களும் டாண்ட்ரஃப் இருக்கிறவங்களும் ரெண்டு பேரும் சேம் இஷ்யூஸ் இருக்கிறவங்க. ஓகே, சோ டாண்ட்ரஃப் பட்டு பிம்பிள் வராது, பிம்பிள் பட்டு டாண்ட்ரஃப் ஜாஸ்தி ஆகாது, அதெல்லாம் கிடையாது. டாண்ட்ரஃப் இருக்கிறவங்களுக்கும் சேம் டைப் ஆஃப் ஸ்கின் தான். டாண்ட்ரஃப் வந்து ஸ்கேல்ப்ல வருது, பிம்பிள் வந்து ஃபேஸ்ல வருது. இதுதான். see whatever treatment you do for scalp டெஃபினட்டா அது வந்து பருக்களுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஓகே, சோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க ஸ்கேல்ப் கண்டிஷன் பண்றது அதுதான் பெஸ்ட் வே. ஓகே, if you feel that நம்மளோட இதெல்லாம் டெபாசிட் ஆயது பொடி பொடியா இருந்து அது முகத்துல விழுந்து அதனால வந்து முகத்துல நிறைய பருக்களா ஃபார்ம் ஆகுது அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா அதனால வரது கிடையாது. பட் if you want to get rid of it, take care of the scalp. ஓகே, கண்டிஷன் பண்ணுங்க. அதுக்கு வந்து நிறைய வெந்தய தூள் எடுத்து அதை வந்து தண்ணியில கரைச்சு ஒரு பேக் மாதிரி போடலாம், இல்ல அதை போட்டு வாஷ் பண்ணலாம். இந்த மாதிரி செய்யும்போது தலை முடி ஸ்கேல்ப வந்து கண்டிஷன் பண்ணிடுவேங்க. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி பொடி பொடியா விழறது, அந்த ஸ்கேல்ஸ் இருந்தா கூட அந்த டாண்ட்ரஃப் வந்து பவுடரி ஃபார்ம்ல ஆகாது. சோ அந்த மாதிரி ஆனாதான் உங்களுக்கு வந்து அது மார்க்ஸ் பிம்பிள்ஸ் ஃபேஸ்ல வந்து இறங்கும். ஓகே, இப்போ ஓவராலா நம்ம வந்து ஃபோர்ஹெட் அண்ட் டார்க் சர்க்கிள், சீக்ஸ்ல இருக்க பிக்மெண்டேஷன் எல்லாத்தையுமே பார்த்தோம். இது இல்லாம ஜெனரலா அந்த லைன்ஸ் வராம நீங்க ரெகுலரா அந்த ஒரு விஷயம் வீட்ல பண்ணலாம் அப்படின்னா அது என்ன விஷயமா இருக்கு? நல்லெண்ணெய். Actually till oil is the best oil. Till oil or gingerly oil. அந்த எண்ணெயை வந்து வாரத்துல 2 தடவை 3 தடவை நீங்க ஹோல் பாடி போட்டு twice or thrice. ஆமா, அந்த அளவு வந்து நல்லெண்ணெயை உபயோகப்படுத்தி ஹோல் பாடி மாலிஷ் மாதிரி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பிரச்சனை கண்டிப்பா வராது. even for hair. ஓகே, தலையில இருந்து அதனாலதான் அப்போலாம் நல்லெண்ணெய் குளியல் இருந்திருக்கு வாரத்துக்கு ஒரு தடவை. பட் நீங்க வாரத்துக்கு 2 பிரச்சனை இருக்கிறவங்களாச்சு இருக்கு. ஓகே, அதனால கொஞ்சம் ஜாஸ்தியா இல்லையா? அப்படின்னு இல்ல, 2 தடவை சொன்னா ஒரு தடவை செய்வாங்கன்ற நம்பிக்கை தான். அதனால அட்லீஸ்ட் ஒன்ஸ் ஆவது ட்ரை பண்ணுவாங்கன்னு இல்லையா? சோ இன்னைக்கு நம்ம ப்ராடக்ட்ஸ் நம்ம பார்த்தாச்சு.
அண்ட் இந்த ப்ராடக்ட்ஸ் நீங்க வாங்கணும், இந்த மாதிரி எனக்கான சர்க்கிள்ஸ் இருக்கு, தழும்புகள் இருக்கு, இதை நான் வந்து கியூர் பண்ணணும், இந்த ப்ராடக்ட்ஸ் வாங்கணும்னா உங்களுக்கான வழிமுறைகள் 94/51 பெருமாள் கோவில் ஸ்ட்ரீட், வெஸ்ட் சைதாப்பேட், சென்னை அப்படிங்கிற அட்ரஸ்ல வாங்கலாம். அப்படி இல்லைன்னா அமேசான்ல கூட நம்ம ப்ராடக்ட்ஸ் இருக்கு. அமேசான் நீங்க போயிட்டு RM ஹெர்பல்ஸ் நீங்க போய் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அங்க கொடுத்துருப்பாங்க. அதுல உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா www.rmherbals.in அப்படிங்கிற வெப்சைட்லயும் நீங்க இந்த ப்ராடக்ட்ஸை பர்ச்சேஸ் பண்ணலாம்.